எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். என்ன இந்த நேரத்தில் மாசிமா ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஈவினிங் டைமில் நான் லைவ் போடும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் பேரை வச்சு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதோ அண்டர் கிரவுண்டில் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் அந்த கமெண்ட் படித்தேன். அப்போ லைவில் அதுக்குரிய பதிலை கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அதில் உள்ள கமெண்டர்ஸோட கமெண்ட் எல்லாம் போய் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ நான் போய் அதெல்லாம் படித்தப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது 1-2 பேர் தான் என்னை பற்றி ஒரு தவறான கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. பட் நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை இந்த அளவுக்கு புரிஞ்ச என் உள்ளங்கள், அதாவது என் கூட என்னுடைய நன்மைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு என்கிட்ட முதுகுல குத்துன அந்த உறவுகளெல்லாம் தாண்டி உண்மையாக என் முகம் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு உங்களை தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை நேசிச்சுட்டு என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சு, இல்லை அந்த அம்மா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த கேரக்டர் கிடையாதுன்னு நீங்கள் சொன்னப்போ, நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்காக ஒருத்தர் கமெண்ட்லேயும் யார் தவறாக பேசினாலும் எனக்காக நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி நான் வந்துட்டு இதை என்ன சொல்ல இந்த லைவ்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு 3 பேருக்கு உதவி பண்ணேன். இது ஏன்னா இது லாஸ்ட்டாக புரியாதவங்களுக்காக இது ஒரு சின்ன ஒரு 3 பேருக்கு உதவி பண்ணேன். அதில் அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள் எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல. ஸோ என்னை வச்சு ஒரு சிலர் வந்து தவறாக பேசினதால ஏற்பட்ட ப்ராப்ளமால் அவங்க எனக்காக வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கல. ஸோ என்னை பற்றி இப்படி பேசுறதுக்கு அவங்க அமைதியாக இருந்ததாலையும், அவருக்கு வந்து நான் வந்து திருப்பி பண உதவி எதுவும் செய்யலைன்றதால அவரும் வந்து என்னன்னா ஒரு மாதிரி வந்து என்ன சொல்ல என்ன ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசிட்டு என்னை ஒரு மாதிரி பண்ணதால நான் டீசெண்டாக அவங்கள விட்டு ஒதுங்கிட்டேன். எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் ஒதுங்கிட்டேன். இதை தாண்டி எனக்கு ஒரு வேற எந்த ஒரு விதமும் கிடையாது. அதே மாதிரி அந்த 3 பேரும் என்கிட்ட பழகின வரைக்கும், ஏன்னா நான் அது உண்மையை சொல்லணும், நம்ம யாரும் வந்து பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் சரி, அவர் தங்கச்சின்றது தவிர வேற ஒரு வார்த்தை தவறாக பேசினது கிடையாது. அவங்க 2 பேர், மற்ற 2 பேருமே சரி சரியா, அவங்க தேவை ஏதாவது இருந்தால் பேசுவாங்க. அதர்வைஸ் அவங்க அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் அவங்கள யாரையும் போய் அவங்க வீட்டுக்கோ இல்லை எங்கேயோ, நான் மதுரை போகும்போது கூட அவங்கள யாரையும் பார்க்கல. அவரே சொல்லியிருப்பாரு, மதுரை வரைக்கும் வந்துட்டு கூட நீ என்னை பார்க்கல, அந்த அளவுக்கு உனக்கு விரோதியா அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து யாரையும் போய் பார்க்கறதும் இல்லை, எல்லாமே நான் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு சகோதரி, அவங்க வந்து என்கிட்ட இது வரைக்கும் தவறாக ஒரு வார்த்தையோ யாரை பற்றியும் பேசினதே கிடையாது. சரிங்களா? யாரை பற்றியும் பேசுங்க, நம்ம இல்லாத விஷயங்களும் சொல்லக்கூடாது. நான் சம்டைம்ஸ் மனம் உடைஞ்சி என்னை யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னு நான் அழுதாலோ அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணால் அந்த சமயம் எனக்கு கால் பண்ணி, அக்கா ஏன் அழுற, நீ தைரியமா இரு, எதுக்கு இது பண்ணுற, ஃபீல் பண்ணாதக்கா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்ல. அன்றைக்கி மதுரை நான் காரைக்குடியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அந்த ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட அப்போ கால் பண்ணி, அக்கா நான் வரட்டுமா அவங்க கூட துணைக்கி, நீ ஏன்க்கா ஃபீல் பண்ணுற, நான் வரேன்க்கா, நம்ம வேணும் போல. இந்த மாதிரி தவிர இதை தாண்டி எதுவுமே பேசுனதில்லை. நான் என்கிட்ட சரி இது வரைக்கும் நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட யாரை பற்றியும் அவங்க பேசினது கிடையாது. இந்த செகண்ட் வரைக்கும் என்கிட்ட பேசினது கிடையாது. அதுவும் கால் பண்ண என்னைக்காவது ஒரு நாள் எப்போமாவது கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த யூடியூப்பை பொறுத்த மட்டும் எனக்கு யாரு கூடயும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. யாருக்கிட்டையும் என் நம்பரும் கொடுக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் அந்த யூடியூப்பில் இதோட கிடைக்கிற வருமானமோ இல்லை இதிலிருந்து வர ஒரு ஏர்னிங்ஸை வச்சு நான் ஏர்ன் பண்ணுறோன்ற இடத்துல இல்லை. எனக்கு இதோட பப்ளிசிட்டி வேண்டாம். ஏன்னா எனக்கு கிடைச்ச பப்ளிசிட்டி மாதிரி வேறு யாருக்கும் ஒரு காலத்தில் என்னுடைய எதிரிக்கு கூட கிடைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட் பப்ளிசிட்டி தான் எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் இருந்த ஒரு டீசெண்டாக நான் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மீடியா கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். எல்லாருக்கும் என் நேம் போட்டாலே தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன அந்த அளவுக்கு எல்லாரும் அசிங்கப்படுத்த அளவுக்கு நான் வந்து, ஏன்னா எனக்கு தெரியாது, நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறோம், ஒருத்தவங்க உதவினும் போது நம்ம நியாயமான ஒரு இதில் உதவி பண்ண போகிறோம். அவங்க யார் என்னென்னலாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் உதவி பண்ணோம், ஓகே, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோதான். எல்லாமே ஒரு சுட்டாக தானே நமக்கு தெரியும். ஸோ அதோட நம்ம ஒதுங்கி வந்துட்டோம், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஸோ யாருக்கு என் மேலே யாராவது ஏதாவது சொன்னாங்க, ஏதாவது ஒன்று பண்ண, பிளைண்டாக தயவு செஞ்சு யாருமே பிலீவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த அம்மா சொல்கிறேன், நான் இது வரைக்கும் யாருமே என்கிட்ட உங்களை பற்றி பேசினது கிடையாது. நானும் யாருக்கிட்டையும் உங்களை பற்றி பேசினது கிடையாது. அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட யாராவது உங்களை பற்றி நான் அப்படி பேசினேன், இல்லை நீ இப்படி பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் என்கிட்ட நம்பர் இல்லாட்டினாலும் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டால் கூட போதும், கால் மீ, இந்த மாதிரி ஒன்று கேட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா யாரோட இது என்ன சொல்ல
தவறான இதுக்கும் நான் மறுபடியும் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா சில காயங்கள் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக ஆழமாக காயப்பட்டேன். அதனால நான் அந்த யூடியூப்பை விட்டே போகலான்னு நினச்சேன். பட் நீங்கள் எல்லாரும் இல்லை மர்சிமா யூடியூப்பை விட்டு போகாதீங்க, இருங்க. ஏன்னா நீங்கள் நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. மார்னிங் போடுற நீங்கள் வீடியோ நல்லா இருக்குது, நீங்கள் நல்ல வார்த்தைங்களை பேசுகிறீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த யூடியூப்பில் வந்துட்டுருக்கேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. எனக்கும் எவ்வளோ ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி நான் இது பண்ணுறதுக்கு காரணம் இது ஒன்று தான். ரெண்டாவது, நான் பெங்களூர் போகிறேன்னு சொன்னது என்னுடைய பர்சனல் ஒரு ஃபேமிலி விஷயமாக. ஓகே, என்னுடைய ஒரு ரிலேட்டிவ்க்கு ஒரு விஷயத்துக்காக நான் போகிறேன். அது நாளைக்கு போயிட்டு நாளைக்கு உடனே வந்துடும். இதில் வந்து மற்றவங்க யாரும் கனெக்ட் ஆகுறாங்களா எனக்கு நான் என் லைவில் கூட என்ன சொன்னேன்னா, நாளைக்கு நான் லைவ் வரமாட்டேன், நான் பெங்களூர் போகிறேன், நாளைக்கு போயிட்டு அப்போவே நான் வந்துடுவேன், அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். யாருக்கும் போய் நான் உதவி பண்ணுறனோ, யாரையும் போய் நான் பர்சனலாக யாருக்கா இது, ஆனால் அந்த வார்த்தைகளே நான் யாரும் எதையுமே சொல்ல, என்னுடைய பர்சனல் ஒர்க்கை தாண்டி எதுவும் இல்லை. அதுக்காக தான் நான் போகிறேன். அது என்னுடைய பர்சனல் விஷயம். ஸோ அது விஷயத்துக்காக போகிறேன். அதை போயிட்டு காலையில் போயிட்டு அடுத்த ட்ரெயின் அங்கேருந்து என்ன வருதோ அதில் கிளம்பி இங்கே வந்துடுவேன். ஏன்னா அவ்வளோ நேரம் தான் எனக்கு டைம் இருக்குது. ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்கா. ஸோ அதனால் எனக்கு வேலைகள் இருக்குது. அதனால் யாராவது என்னை பற்றி எது சொன்னாலும் தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. ஏன்னா அவதூறுகள் பழின்றது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அப்புறம் இது வந்து அதுலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியா, ஏன்னா சிலர் வந்து எப்படின்னா அடுத்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை மூட்டி அதில் குளிர் காயணும் ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. என்கிட்ட இருந்து நன்மை அனுபவித்த ஒரு சிலர் கூட அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் என் காதில் வந்துச்சு. ஒரு சிலரை பற்றி கூட என் காதில் ஒரு சில விஷயங்கள் வந்தப்போ கூட நான் அதோட அவங்கக்கிட்ட நான் கேட்கக்கூட விரும்பலை. ஏன்னா டீசெண்டாக நம்ம ஒதுங்கிட்டோம். வேண்டாம், ஒருத்தவங்க கிட்ட வேண்டாம், ஒரு உறவு வச்சுக்க வேண்டாம்னு நினச்சோன்னா அதோட கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக போயிட்டு அதில் போய் நம்ம போயிட்டு நீ இப்படி சொன்னியா, நீ இப்படி எனக்கு எதிராக இப்படி பண்ணினியா அப்படின்னு கேட்குறத கூட நான் விரும்பலை. அதை கூட நான் வந்து ஒரு இதாக நினைக்கிறேன், வேண்டாம்னு நினைக்கிறேன். யாரையும் நான் காயப்படுத்த விரும்பலை. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எனக்காக பேசுகிற எல்லா உள்ளங்களுக்கும், என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய 2 கை கூப்பி உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு அதுக்கு மீறி வார்த்தைகள் கிடையாது. எவ்வளவு நம்பிக்கை என் மேலே வச்சுருக்கீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்களாம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இது நான் இத்தனை வருஷ வாழ்க்கையில் என்னுடைய 40 வயசுக்கு மேலே ஆகுது, 40+ ஆகுது எனக்கு. இந்த வயசு வரைக்கும் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள், ஏன்னா என்னுடைய பலனை அனுபவிச்சு என்னை ஏமாத்தினவங்க பேர் நிறைய பேர். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னுடைய வார்த்தைகளுக்காக நான் ஒரு நாள் வராட்டினா கூட என்னை தேடுறேன். உங்களை மாதிரி உள்ள நல்ல உள்ளங்களை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு நான் என்னுடைய ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். நான் எப்பவும் உங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஒரு நாளும் உங்களுக்கு தெரியாமல் பிஹைண்டாக போய் அண்டர் கிரவுண்டில் போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் நோன் வச்சேன்னா அவ்வளோ. ஒரு சிலருக்கு இறக்கம் பார்ப்பாங்க, மறுபடியும் இல்லை அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு தான் இறக்கம் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ சத்யா விஷயத்தில் நான் இறக்கம் பார்த்தேன்னா அந்த பிள்ளையோட சூழ்நிலை அப்படி. ஏன்னா அதை நான் கஷ்டப்படுத்த அதை நான் கஷ்டப்படுத்தி அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னா அது பேர் வந்து ஜெயிப்பு கிடையாது, சரிங்களா? அது வந்து எனக்கு தோல்வி தான் ஆக்சுவலி. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, பண்ணாங்க, அவங்க பேசினாங்க, அது என்னை காயப்படுத்திச்சு. ஆமாம், அஃப்கோர்ஸ் எல்லாம் நடந்தது. ஆனால் மன்னிக்கிறது தான் கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, சரியா? நான் ஒரு காயப்படுத்தி அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்னா அவங்க பேசினது இல்லைன்னு ஆயிடாது, நான் அழுதது இல்லைன்னு ஆயிடாது, சரிங்களா? ஸோ அந்த விவகாரத்தால் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை மர்சிமா என்ன பேட்டா, இல்லை, என்னென்ன நடக்கிறதுன்றதை நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். எனக்கு சில விஷயங்கள் காயப்பட்டேன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை நான் கண்டிப்பாக சட்டப்படி எடுப்பேன். எங்கேயும் இந்த மறைமுகமாக பின்னாடி முன்னாடி சைடில் இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு என் மேலே உள்ள தவறாக ஒப்பீனியன் வச்சுருக்கோம். உங்ககிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து சொல்கிறேன், நீங்கள் யாராவது என் மேலே ஏதாவது தவறான ஒப்பீனியன், ஏதாவது தவறான விஷயம் தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கேட்டுடுங்க. கேட்டுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நீங்களே தயவு செஞ்சு ஸ்டோரி அதெல்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க. நான் அந்த இடத்துல கிடையாது, ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல்.